ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ். ஜிடிஎன்டினாக்கா ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஸோ அந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியும், ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 14 சிம்பிள்ஸ் என்னென்னன்றதை பற்றியும், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றியும், அப்படி அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதால என்னென்ன யூசஸ் அண்ட் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும். So GD&T அப்படின்னாக்கா a system of symbol used on engineering drawing to communicate information from the designer to the manufacturer through engineering drawings. ஸோ நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போய் சேர்றவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த சிம்பிள்ஸ் மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஸோ இதுக்காக தான் வந்து ஜிடிஎன்டி சிம்பிள்ஸை உருவாக்கி அந்த சிம்பிள் மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறது தான் வந்து இந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ். ஸோ ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் மொத்தமாக வந்து இந்த 14 சிம்பிள்ஸ் தான் வந்து மெயினான சிம்பிள்ஸ். இந்த 14 சிம்பிளுமே வந்து 5 டைப்பாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்பும் பார்த்தோன்னாக்கா மொத்தம் 14 சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்னஸ், ஃப்ளாட்னஸ், சர்க்குலாரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி இந்த 4 ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ணோன்னா நம்ம வேறு எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. சர்க்குலாரிட்டி அப்படின்றது ஒரு சர்க்கிள் போட்டிருக்கும். சிலிண்ட்ரிசிட்டின்றது ஒரு சர்க்கிள் போட்டு சைடில் வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபார்ம் டாலரன்ஸ். ப்ரொஃபைல் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன், ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ப்ரொஃபைல் ஆஃப் லைன், செமி சர்க்கிள் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய டிசைன் வேல்யூ இருந்துச்சுனாக்கா அந்த டிசைன் வேல்யூ வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கம்பேர் பண்ணி ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதா இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய ஆங்குலாரிட்டி, பெர்பெண்டிகுலாரிட்டி, பேரலிசம் இதை நம்ம செக் பண்ணுறது வந்து ஓரியன்டேஷன் டைப் ஆஃப் டாலரன்ஸ். ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லொகேஷன் டாலரன்ஸ் எடுத்தோம்னாக்கா பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி, சிமிட்ரி. அதே மாதிரி ரன் அவுட் எடுத்துட்டோம்னாக்கா சர்க்குலர் ரன் அவுட், டோட்டல் ரன் அவுட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டாலரன்ஸுமே வந்து நமக்கு வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து வருது. ஸோ அந்த ஜிடிஎன்டி 14 சிம்பிள்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எந்தெந்த சிம்பிள் வரும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ஜிடிஎன்டி பற்றியும் ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் பற்றியும் இண்டிவிஜுவலாக ஒரு சிம்பிள்ஸ் பற்றியுமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் எடுத்தோம்னாக்கா ஃபார்ம் டாலரன்ஸ் வந்து டீவியேஷன் ஆஃப் ஃபீச்சர். ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டாக்கா யூனிஃபார்ம் பவுண்டரி அரவுண்ட் த சர்ஃபேஸ் வித்தின் விச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் மஸ்ட் லை. ஸோ ப்ரொஃபைல் டாலரன்ஸ்க்கு வந்து நம்ம அதனுடைய டிசைன் வேல்யூ, கேட் ட்ராயிங் இருந்துச்சுனாக்கா அது கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம இது வந்து டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்றது நம்ம அந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா நம்ம டேரெக்டாகவே அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன் அப்படின்னாக்கா டீவியேஷன் மஸ்ட் பி ரிலேட்டட் டு 1 or more அதர் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த 3மே வந்து வேறு ஃபீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி தான் அதனுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ லொக்கேஷன் அப்படின்னாக்கா டீவியேஷன் இஸ் கண்ட்ரோல் ரிலேட்டிவ் டு த டேட்டம். ஸோ இது டேட்டம் கூட கம்பேர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ண முடியும். ரன் அவுட் அப்படின்னாக்கா ஹவு ஃபார் ஏ ஆக்சுவல் சர்ஃபேஸ் ஆர் ஃபீச்சர் இஸ் பர்மிட்டட் டு டிவியேட்டட் ஃப்ரம் த டிசைர்ட் ஃபார்ம் கிவன் இன் த டிராயிங் டூரிங் ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் த பார்ட் ஆன டேட்டம் ஆக்சிஸ். ஸோ டேட்டம் ஆக்சிஸ்லேருந்து அந்த பார்ட் ஆக்சிஸ் வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ரன் அவுட் டாலரன்ஸ் டைப். ஸோ ஜிடிஎன்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்னஸ். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எம் போட்டு ரவுண்ட் போட்டுருந்தனாக்கா அது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னாக்கா கண்ட்ரோல்ஸ் த ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் ஃபியூச்சர் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றதுனாக்கா அது ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வீடு கட்டுற இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அங்கே எப்படின்னாக்கா செங்கல் வந்து லைனாக வரிசையாக அடுக்கி கட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு கட்டினதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா நம்ம அந்த மேஸ்திரி இல்லைனா கொத்தனார் வந்து என்னன்னாக்கா
ஒரு கியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது உள்ள நடுவில் வந்து ஓட்டை போட்டு அதில் நூல் கட்டி அடியில் வந்து இரும்பில் வந்து பம்பரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தொங்கும். ஸோ அதை வந்து மேலே வச்சு வச்சு அந்த பம்பரத்தை கீழே விட்டு விட்டு பார்ப்பாங்க. ஸோ அது எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அவங்க லைனாக அடுக்குன அந்த கல் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள் ஸ்ட்ரெயிட்னஸ் உடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இதான் ஸ்ட்ரெயிட்னஸ் உடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு இப்போ இந்த காம்பனன்ட் இந்த ப்ரொஃபைலோடைய ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இதுக்கு பேர் தான் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸ்குள்ளே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ எந்த இடத்துடைய ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக அம்புக்குறி போட்டு அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிளை கொடுத்து அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. 0.03 அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ்குள்ளே வந்து நமக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்னஸ் சிம்பிள் கொடுத்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து M போட்டு ரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனுடைய டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 10 ± 0.05 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வேல்யூக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த காம்பனன்ட் வந்து அக்செப்டபிள் லெவல், அதாவது ஓகே லெவலில் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இந்த டாலரன்ஸை விட தாண்டி அதிகபட்சமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்பெசிஃபிகேஷனுடைய அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் போயிடுச்சு, காம்பனன்ட் வந்து நாட் ஓகே அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது ரிஜெக்ஷனில் போயிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்னஸ் அதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் ஒரு காம்பனண்ட்லேயே ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக அந்த காம்பனண்ட் எடுத்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வச்சு ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து எந்தவித அதாவது வேறு எந்த ரிலேட்டிவ் டேட்டமும் இல்லாமல் நம்ம அதை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ MMC LMC அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ஆர் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டாக்கா எஸ், ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்து இது வந்து அப்ளிகபிள். டைப் வந்துனாக்கா இது வந்து ஃபார்ம் டாலரன்ஸ் டைப்பில் வரும். ஸோ டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 2 பாயிண்ட்டை வச்சு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து பேசிக்காக கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த நீல கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து நமக்குள்ளான ஸ்பெசிஃபிகேஷனுடைய லிமிட், அதாவது 2 நீல கலர் லைனுக்கும் நடுவில் வந்து நம்மளுடைய மெஷர் பண்ணுற வேல்யூ வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள் லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலில் வந்து நம்ம அதோடைய ஸ்ட்ரெயிட்னஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம மெஷர் பண்ணுறது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம அந்த 2 ப்ளூ கலர் லைனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. அதோட டயாமீட்டர் வந்து 10.05 அதிலிருந்து 9.95 அப்படின்ற ஸ்பெக்குக்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குது. ஸோ இதை தாண்டி அந்த 2 ப்ளூ கலர் லைனுக்கு மேலேயோ கீழேயோ போச்சுனாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக், அதாவது ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது NG. ஸோ நம்ம இது வந்து கேஜிங், அதாவது CMMல கேஜ் பண்ணும்போது அதை வந்து மெஷர் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு இதுதான் வந்து ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மேலேருந்து கீழே டச் பண்ணி, ஸோ அதே மாதிரியே இன்னொரு இடத்துல மேலேருந்து கீழே டச் பண்ணாக்கா நமக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு லைன் கிரியேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபீச்சர்ஸில் போயிட்டு நம்ம அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நம்மளுடைய லிமிட் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய மெஷர்டு வேல்யூவும் அது வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லை எந்த அளவுக்கு வந்து அவுட் ஆஃபில் போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறதுலையுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 டாட் இல்லைனா 3 டாட் வந்து லைன் எடுத்து அது மூலயமா நம்ம அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறது மூலயமா நமக்கு டேரெக்டாகவே வேல்யூ வந்துடும். ஸோ CMM இல்லாமல் நம்ம வந்து டயல் கேஜை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இரும்பு ராட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த மாதிரி மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டயல் கேஜை வந்து அதனுடைய மேற்பரப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டயல் கேஜ் அப்படி நவுத்துறது மூலயமா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் இல்லைனா லெஃப்ட் ரைட்டு நவுத்துறது மூலயமா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா இல்லை ஏதாவது வளைஞ்சு பெண்ட் ஆகிட்டு இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த டயல் கேஜில் இருக்கக்கூடிய இந்த முள் நீடில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து வேரி ஆகுதோ அந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக இருக்குது இல்லைனா நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து டயல் கேஜ் வந்து வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ராடோடைய ஸ்ட்ரெயிட்னஸை வந்து மெஷர் பண்ண போகிறாங்க.
ஸோ இது எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டயல் கேஜை வச்சு அதை சுற்றி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து அது வேரி ஆகுது அப்படின்றத பொறுத்து ஒரு இடத்துல வந்து காமனாக 0 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த 0 ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராடை வந்து அவங்க வந்து சுற்றுறாங்க. அப்படி சுற்றுறப்போ அந்த இடத்துல வந்து அது எந்த இடத்துல வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதாவது எந்த இடத்துல வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேல்யூவை விட அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணதை விட கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து மார்க்கரில் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கிறது, நெகட்டிவ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ இதே மாதிரியே அதை வந்து ஒரு இடத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ், அதாவது எந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு அது வந்து பள்ளமாக இருக்குது, அதாவது மேடை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, பள்ளம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸை வந்து இதில் வந்து கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து அடுத்த இடத்துல வச்சு இப்படி சுற்றும்பொழுது அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ப்ளஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்றத வந்து மார்க்கரில் மார்க் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஒரு இடமா தள்ளி 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 அதனுடைய வேல்யூஸ் மெஷர் பண்ணுறது மூலயமா அது எந்த அளவுக்கு வந்து சர்க்கிளாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து மாறுது அப்படின்றத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எண்டில் வச்சு லாஸ்ட்டாக வந்து மெஷர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அந்த முள் வந்து நகர்றது நமக்கே தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேல்யூலேருந்து அது எந்த அளவுக்கு அது பாசிட்டிவ் சைடு நகருதா நெகட்டிவ் சைடு நகருதா அப்படின்றத பொறுத்து அந்த இடம் வந்து மேடாக இருக்கா இல்லை வந்து பள்ளமாக இருக்கான்றதை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து சைக்கிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்னஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா சைக்கிளில் வந்து நம்ம அந்த வீல் வந்து சுற்றுற இடத்துல உள்ளே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஷாஃப்ட் மாதிரி. ஸோ இந்த கம்பி வந்து ஓவர் வெயிட்டேஜ் ஆயிடுச்சுனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது பள்ளத்தில் விட்டுக்கிட்டு இது பண்ணோனாலோ இது வந்து டேமேஜ் ஆகிடும். பிகாஸ் வந்து நம்ம சைக்கிளினுடைய சக்கரத்தினுடைய ஃபோர்ஸ் எல்லாமே வெயிட் லோடு எல்லாமே நமக்கு இந்த ஷாஃப்டில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஹெவி வெயிட் வந்து நம்ம வந்து இது பண்ணாலோ இல்லை வேறு எங்கேயாவது மோதிக்கிட்டே இது வேறு ஏதாவது பள்ளத்தில் அதிகமாக விட்டு பண்ணாலோ இந்த இடம் வந்து ஷாஃப்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகி ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்து நம்ம சைக்கிளினுடைய மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அதை பொறுத்து நம்ம அந்த ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அதனுடைய மூமெண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ். ஸோ ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து நார்மல் ஃப்ளாட்னஸ் இருக்குது. இது வந்து எம் போட்டு ரவுண்ட் போட்டுருச்சுனாக்கா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃப்ளாட்னஸ் உடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளாட்னஸ் ஆஃப் அ ஃபியூச்சர் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். அதாவது ஃப்ளாட்னஸ் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து வீடு கட்டுறப்போ பார்த்தோம்னாக்கா டைல்ஸ் பதிப்பாங்க இல்லைனா தரை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து தரையிலையோ இல்லை டைல்ஸ்லேயோ வந்து தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றுவாங்க. ஸோ அது எதுக்காக ஊற்றுறாங்க அப்படின்னாக்கா அந்த பரப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து சமதளமாக இருக்குது, எந்த அளவுக்கு மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. இது நார்மலாக ஒரு கொத்தனார் ஒரு மேஸ்திரி இருக்காங்கனாக்கா அவங்க நார்மலாக இது நம்ம பேசிக்காக ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து அந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுறது. ஸோ அப்படி தண்ணி ஊற்றுறப்போ சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தண்ணி ஒரே இடத்துல நிற்கும். மேடு பள்ளம் எந்த இடத்துலையாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கரெக்டாக அந்த பள்ளத்து சைடு வந்து ஓடும். ஸோ அதை பொறுத்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை வந்து மேடு பள்ளம் இருக்குதா அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ளாட்னஸை வந்து அதாவது தரையோ இல்லை டைல்ஸையோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பரான ஃப்ளாட்டாக வந்து சர்ஃபேஸாக வந்து அதை வந்து உருவாக்குவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாட்னஸ். ஃப்ளாட்னஸுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ வந்து அது சாஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட்னஸுடைய சிம்பிள். ஸோ எம் போட்டு ரவுண்ட் போட்டுருதுனாக்கா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் ஃப்ளாட்னஸ் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதான் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸ்குள்ளே வந்து டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னு சொல்லிட்டு பேர். ஸோ நமக்கு இந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ளாட்னஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃப்ளாட்னஸ் உடைய சிம்பிள் போட்டு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 0.03 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால ஃப்ளாட்னஸ் சிம்பிள் போட்டு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னாக்கா ஃப்ளாட்னஸ் வேல்யூ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஃப்ளாட்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எந்த ஒரு ரிலேட்டிவ் டேட்டமும் தேவையில்லை. இப்போ ஒரு சர்ஃபேஸினுடைய ஃப்ளாட்னஸ் கண்டுபிடினா அந்த சர்ஃபேஸை மட்டும் வச்சு அதில் வந்து ப்ரோபிங் பண்ணி மேலே சர்ஃபேஸ் இப்போ இந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ளாட்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரோபிங் பாயிண்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அதிகபட்சமாக
ஒரு 4 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒரு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரோபிங் பாயிண்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்தனாலே நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த பிளேனில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த பிளேனை வச்சே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டிவ் டேட்டம் வந்து தேவையில்லை. எல்எம்சி எம்எம்சி கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் வந்து எஸ்ஸு. ஸோ இது டைப் ஆஃப் டாலரன்ஸ் வந்து ஃபார்மில் வந்து வரும். ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் டாலரன்ஸில் வரும். ஸோ இதில் நமக்கு வந்து டாலரன்ஸ் ஜோன் கொடுத்துருக்கிறத பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த 0.03 கொடுத்துருந்தது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதில் ஒன்று வந்து அப்பர் லிமிட், கீழே இருக்கிறது வந்து லோயர் லிமிட். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளாட்னஸ் ரேஞ்ச் வந்து அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய வேல்யூ வந்து அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸுடைய ஃப்ளாட்னஸ் வந்து 2 பேரல் பிளேனுக்கும் நடுவில் வந்து இருக்குது, அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதால இது வந்து ஃப்ளாட்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கேஜிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம மேலே இந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ளாட்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரோபை யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே வந்து பாயிண்ட் வந்து எடுப்போம். ஸோ நம்ம எந்த பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோமோ அதனுடைய ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து பிளேன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற அந்த பிளேனுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ஃப்ளாட்னஸை செலக்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ 0.03 கொடுத்துருக்கிறத நம்ம வச்சோம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து அந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ ஃப்ளாட்னஸ் அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்றத காமிக்கும். சப்போஸ் அது அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சுனாக்கா நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து எந்த அளவுக்கு அது வந்து பாசிட்டிவில் போயிருக்கு இல்லை நெகட்டிவில் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து அது வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மூலயமா நம்ம மெஷர் பண்ண ஃபீச்சர் வந்து அதோடைய ஃப்ளாட்னஸ் வந்து அக்செப்டபிள் இருக்கா இல்லை ஃப்ளாட்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பனன்டோடைய ஃப்ளாட்னஸை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அக்யூரேட்டாக கொடுக்க முடியும். ஸோ நமக்கு அந்த ஃப்ளாட்னஸ் உடைய ரேஞ்ச் வந்து நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் இருக்குனாக்கா அந்த வேல்யூ வந்து அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் நடுவில் அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ளாட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ளாட்னஸுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போனோம்னாக்கா 40 அதனுடைய வேல்யூ வந்து 40 ± 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ளாட்னஸ் வேல்யூ வந்து 0.2க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து இதனுடைய வேல்யூ வந்து 40 ± 0.1 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து வேல்யூ வந்து ஃப்ளாட்னஸ் வேல்யூ வந்து 0.2 அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டாலரன்ஸ் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 0.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இதை வந்து டைட் திக்னஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாட்னஸ் அப்படின்றது நம்ம பார்த்த மாதிரியே தான். ஸோ இப்போ ஏதாவது கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது பேஸ்மெண்ட் போடுற இடத்துலையோ வந்து அவங்க வந்து ப்ராப்பராக அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்காக செக் பண்ணி தான் வந்து அதனுடைய ஃப்ளாட்னஸை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ மேலே மாடியில் வந்து டைல்ஸ் பதிக்கும் போதோ இல்லை வீட்டில் தரையில் வந்து ஏதாவது டைல்ஸ் பதிக்கும் போதோ தரை போடும் போதோ அது ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி பாதரசமானி வச்சு அதை வந்து செக் பண்ணி அதனுடைய ஃப்ளாட்னஸை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட்னஸ். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு டயல் கேஜை வச்சு கூட நம்ம அதோடைய ஃப்ளாட்னஸை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு டயல் கேஜை ஒன்று வந்து கரெக்டாக ப்ராப்பராக 0ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம செக் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது மூலயமா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம செக் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஏதாவது டீவியேஷன், அதாவது பாசிட்டிவ்லையோ இல்லை நெகட்டிவ்லையோ நம்ம செட் பண்ண 0 வேல்யூலேருந்து பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ்லையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நம்ம செட் பண்ண 0லேருந்து வேரி ஆகுதோ அதை பொறுத்து அந்தந்த இடத்துலலாம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணி மார்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி ரீஒர்க் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஃப்ளாட்னஸை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து டயல் கேஜை வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்க்கிளுடைய எட்ஜஸில் பார்த்தாக்கா நிறைய வருது. அதுக்கப்புறமா ஒரு ஏரியாவில் வந்து வச்சு பார்த்து அதனுடைய வேல்யூ வந்து டினோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜிடிஎன்டியில் சர்க்குலாரிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இட் கண்ட்ரோல்ஸ் த
form of a revolved surface in relation to its own. அதோடைய சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் சர்க்குலாரிட்டியோட சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு சர்க்கிளுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து சர்க்குலாரிட்டி எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற அந்த லிமிட் பார்த்தோம்னாக்கா 0.03 இருக்கணும். அதோட சர்க்குலாரிட்டி அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குற அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து சென்டர்லேருந்து அதனுடைய ரேடியஸோ இல்லை டயாமீட்டரோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூக்கும் நம்ம கொடுத்துருக்குற இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூலேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது, எந்த அளவுக்கு அக்செப்டபிள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சர்க்குலாரிட்டி. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் அப்படின்றது வந்து எதுவும் தேவைப்படாது. எம்எம்சி எல்எம்சி கண்டிஷனும் கிடையாது. ஸோ இதோட டைப்புன்னு பார்த்தோம்னாக்கா ஃபார்ம் டாலரன்ஸில் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4ல் வந்து இது வந்து 3ஆக வரும் சர்க்குலாரிட்டி அப்படின்றது. ஸோ இங்கே டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 concentric circles, 1 inner 1 outer, in which all the points within the circular surface must fall into the tolerance zone is lies on a plane that it perpendicular to the central axis to the circular feature. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா நமக்கு வந்து 0.03ன்றது வந்து நமக்கு டயக்ராம்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா இப்போ நமக்கு வந்து நாமினல் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு வந்து டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 0.03 அப்படின்றது வந்து பாசிட்டிவ் சைடுக்கும் நெகட்டிவ் சைடுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து குறிக்குது. ஸோ இந்த உள்ளே கொடுத்துருக்கிற இன்னர் சர்க்கிள் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு, வெளியில் கொடுத்துருக்கிற அவுட்டர் சர்க்கிள் வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ, அதாவது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ஆக்சுவல். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து லோவருக்கும் அப்பருக்கும் நடுவில் இருந்துச்சுனாக்கா அது அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கேஜிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிஎம்எம்ல கேஜிங் பண்ணும்போது நம்ம ப்ரோப் மூலயமா அதை வந்து கேஜ் பண்ணும்போது அது ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து ஒரே லைனில் 3 பாயிண்ட்டோ இல்லை 4 பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஆங்கிளில் எடுக்கிறோம், எந்த டைரக்ஷனில் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோபே வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டைலஸ் சிஸ்டம் மூலயமா நமக்கு ஃபீச்சர் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ மினிமம் வந்து 3 பாயிண்ட் எடுத்தாலே நமக்கு வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சர்க்கிளுக்கு வந்து ப்ரோவிங் பண்ணி பாயிண்ட் கேஜிங் பண்ணி எடுக்கிறோமோ ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கிளினுடைய அக்யூரசி பர்ஃபெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 4 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ரோபிங் பண்ணும்பொழுது நம்ம இந்த ப்ரொஃபைலில் வந்து எந்த இடத்துல சர்க்கிள் வேணுமோ அதே இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ஆக்சிஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மற்ற ஆக்சிஸை மூவ் பண்ணி நம்ம சர்க்கிள் ஃபீச்சர் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு டயக்ராமில் வந்து இதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா டயாமீட்டர் சிம்பிள் வந்து இப்படி ரவுண்ட் போட்டு சைடில் கிராஸ் போட்டிருந்தாக்கா இது பை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டயாமீட்டருடைய சிம்பிள். ஸோ டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 10 ± 0.2 கொடுத்துருக்காங்க. இந்த ± 0.2 தான் டாலரன்ஸ் ஜோன், டாலரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட டயாமீட்டர் வந்து 10 இருக்கலாம், 10 விட 0.2 அதிகமாக இருக்கலாம், 10 விட 0.2 வந்து கம்மியாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதோடைய அர்த்தம். அதாவது 9.8லேருந்து 10.2 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த சர்க்குலாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த சர்க்குலாரிட்டி ப்ரொஃபைல் கொடுத்து அதோட லிமிட் வந்து 0.16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 0.16 அப்படின்றது. ஸோ இந்த லாஸ்ட் இமேஜில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் இருக்குது. அதில் நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் சர்க்குலாரிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதுல மட்டும் நம்ம வந்து கேஜிங் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கிற ப்ரொஃபைல் வந்து ஒரு மாதிரி சர்க்கிள் இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது. அதான் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கு. அப்படி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அந்த லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது அந்த 0.16 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அது அக்செப்டபிள் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற கேஜிங் பண்ண ப்ரொஃபைல் வந்து சர்க்குலாரிட்டி வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் அந்த லோவருக்கும் அப்பருக்கும் வெளியே போச்சு அப்படின்னாக்கா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்கே சர்க்குலாரிட்டின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம முன்ன டயக்ராமில் பார்த்த மாதிரியே அதோடைய டயாமீட்டர் வந்து 10 ± 0.2 கொடுத்துருக்காங்க. சர்க்குலாரிட்டி வந்து 0.16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 16 அப்படின்றது வந்து லோவருக்கும் அப்பருக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பார்த்தோம்னாக்கா
டயாமீட்டர் 10 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.08 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.08 தான் வந்து நமக்கு வந்து 0.16ன்னு சொல்கிறோம். ஏன்னாக்கா இந்த 10 அப்படின்றது நாமினல் வேல்யூ, ப்ளஸ் 0.08 அப்படின்றதும் மைனஸ் 0.08 அப்படின்றதும் வந்து அப்பர் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம மைனஸ் 0.08லேருந்து ப்ளஸ் 0.08 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 0.16. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குது, ப்ரொஃபைல் வந்து சர்க்குலாரிட்டி வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற சைக்கிளோடைய வீல் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த ப்ரொஃபைல் வந்து சர்க்குலாரிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சர்க்குலாக இருக்குனாக்கா ஒரே ஈவனாக இருக்கும் அந்த ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்குலாக இருக்கும். சப்போஸ் பெண்டுக்கிட்ட ஏதாவது ஆயிருந்துச்சுனாக்கா அதோடைய சர்க்குலாரிட்டியிலிருந்து அது அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சர்க்குலாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து அதனுடைய சர்க்கிள் வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய ரேடியஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் வந்து சர்க்குலாரிட்டி. ஸோ இங்கே வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரும், ப்ளூ கலர் ப்ரொஃபைல். அந்த மெஷர் பண்ணுறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கும் வெளியே இருக்கிற சர்க்கிள் ரெண்டு சர்க்கிளுக்கும் உள்ளேயே தான் வந்து அந்த ரெண்டு லிமிட்டுக்குள்ளே தான் அது வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதனுடைய சர்க்குலாரிட்டி லிமிட் வந்து அக்செப்டபிள் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ சிலிண்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா லைக் சர்க்குலாரிட்டி பட் அப்ளை சைமல்டேனியஸ் டு த என்டையர் சர்ஃபேஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்குலாரிட்டி மாதிரி தான் அந்த ப்ரொஃபைல் வந்து சர்க்குலாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் சர்க்குலாரிட்டி. ஸோ அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து அந்த என்டையர் த்ரூ அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து சிலிண்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிண்ட்ரிசிட்டியோட சிம்பிள் வந்து சென்டரில் ரவுண்டு போட்டு அதோடைய ரெண்டு சைடு வந்து ஒரு கிராஸாக வந்து லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து சிலிண்ட்ரிசிட்டியோடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து சிலிண்ட்ரிசிட்டியோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் பாக்ஸில். அடுத்தது வந்து அதோடைய டாலரன்ஸ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டாலரன்ஸ் வந்து 0.03 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவிலேருந்து எய்தர் ஒரே டைரக்ஷனில் கூட இருக்கலாம், இல்லைனாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துலேயும் சேர்த்து 0.03 அப்படின்னு சொல்லி டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அக்செப்டபிள் லிமிட் வந்து 0.03 ஃப்ரம் த நாமினல் வேல்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதுக்கு அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சுனாக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து அவுட் ஆகுது, அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சிலிண்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாக்கா அதை நம்ம அவுட்டரை மெஷர் பண்ணியே நம்ம அது வந்து சிலிண்டராக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண முடியும். ஸோ எம்எம்சி எல்எம்சி அப்ளிகபிள் பார்த்தோன்னாக்கா கிடையாது. டைப் வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து ஃபார்ம் டாலரன்ஸ் டைப்பில் வரும். டாலரன்ஸ் ஜோன் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு. ஸோ கீழே கொடுத்துக்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், மேலே கொடுத்துக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ நம்மளுடைய அக்செப்டபிள் ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு ப்ளூ லைனுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த ரெட் கலர் இருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் ப்ரொஃபைல். இதனுடைய சைடு வியூ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ நமக்கு கொடுத்துருக்குற அந்த டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.03 கொடுத்துருக்கு. அதாவது உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கும் வெளியே இருக்கிற சர்க்கிளுக்கும் உள்ள கேப் வந்து 0.03 கொடுத்துருக்கு. இதுதான் நமக்கு டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் அதாவது ரெட் கலரில் இருக்கிற ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வந்து இருக்கிறதால இது வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ப்ரொஃபைல் வந்து சிலிண்ட்ரிசிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரெண்டு சைடுமே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோப் மூலயமா அவங்க அப்படியே நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து ஒரு 8 பாயிண்ட் எடுத்து கூட நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வர வச்சு அதில் இது சிலிண்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு அக்யூரசி அதிகமாக வேணும்னாக்கா அது மேலே இருக்கிற ப்ரொஃபைலில் வந்து நம்ம ப்ரோபை வந்து ட்ரேஸ் பண்ண விட்டு அதாவது அதை ஃபுல்லாக அப்படி மேலேயே அப்படியே தொட்டுக்கிட்டே நகரும். ஸோ அப்படி ஃபுல்லாக நகர்ந்து இதை ஃபுல்லாக செக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதனுடைய சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் அதனுடைய அக்யூரசி எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னாக்கா டயாமீட்டர் வந்து 10 + or - 0.4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த +or - 0.04 அப்படின்றது தான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய டாலரன்ஸ் லிமிட். ஸோ நம்ம டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.08 அப்படின்றதுக்குள்ள இருக்கும். அதாவது பாசிட்டிவ்ல இருக்கிற 0.04ம் நெகட்டிவ்ல இருக்கிற 0.04ம் சேர்த்தோம்னாக்கா மொத்தமாக வந்து 0.08 இதுதான் வந்து டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து இந்த 0.08ன்ற டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ள அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா
நமக்கு சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 0.08 அப்படின்றது வந்து அந்த டாலரன்ஸ் ஜோன். ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன். ரெட் கலரும் ப்ளூ கலரும் கொடுத்துருக்குது. ஸோ நடுவில் அந்த டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்குது அந்த ஆக்சுவல் வேல்யூ. ரெண்டுமே வந்து டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வந்து இருக்கிறதால இது வந்து ஓகே லெவலில். நெக்ஸ்ட் வந்து சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதோடைய சைடு வியூ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலாக கிடைக்கும். அதை ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலாக கிடைக்கும். ஸோ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் மட்டும் செக் பண்ணுறது வந்து நமக்கு வந்து சர்க்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல மட்டும் அது சர்க்குலர் இருக்கான்னு செக் பண்ணுறது சர்க்குலாரிட்டி. நமக்கு இந்த டோட்டல் என்டையர் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து சர்க்குலராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து சிலிண்ட்ரிசிட்டி. ஸோ சிலிண்ட்ரிசிட்டியோட டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.08ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் எடுத்துட்டோம்னாக்கா இதுக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய டாலரன்ஸ் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ப்ரோப் மூலயமா மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அதை வந்து ஆப்ஜெக்டை சுத்த விட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ண அதோடைய அவுட்டர் கர்வ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி செக் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த அக்யூரசி அப்படின்றது அதிகமாகும். ஸோ நமக்கு அவுட்டர் கர்வ் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த அவுட்டர் கர்வ் மூலயமா நமக்கு ரிசல்ட் வந்ததை வச்சு இதனுடைய சைடு வியூ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு சர்க்குலராக. ஸோ இது எந்த அளவுக்கு சர்க்குலராக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து டாலரன்ஸ்லேருந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது அப்படின்றத வச்சு அது வந்து கரெக்டான சிலிண்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டியில் இருக்குதா இல்லை அதுலேருந்து அவுட் ஆகிருக்குதா அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா இட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் எ ஃபீச்சர் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். அதாவது ஒரு காம்பனன்ட் இருக்குனாக்கா அதனுடைய ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அது ப்ராப்பராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். நமக்கு வந்து ஒரு ரெகுலரான ப்ரொஃபைல் கொடுத்துருந்தது, அதாவது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கொடுத்துருக்கு, இல்லை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கு, ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கு, இல்லை ஒரு கோன் மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு ஆர்க் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து அப்படி கொடுத்துருந்ததுனாக்கா அதுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எடுத்து அது மூலயமா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நமக்கு வந்து இர்ரெகுலர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கு, ஒரு இடத்துல மேடாக இருக்கும், திடீர்னு பள்ளமாகும், ஒரு மாதிரி ஒரு ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலர் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அதனுடைய சர்ஃபேஸ் நம்ம எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து அந்த ப்ராடக்டோடைய கேட் டிசைன் ஃபைல் வேணும். ஸோ அந்த டிசைன் ஃபைல் கூட கம்பேர் பண்ணி, அதாவது டிசைன் எப்படி இருக்குது, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அவுட்புட் நம்ம மெஷர் பண்ண வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி தான் நமக்கு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது பேர் தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். இதனுடைய சிம்பிள் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு கீழே வந்து கோடு போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸனுடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்தோம்னாக்கா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸுடைய சிம்பிள், அதாவது ஆஃப் சர்க்கிள் போட்டு அதை க்ளோஸ் பண்ண ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து இருக்கும். அதாவது எதை பேஸ் பண்ணி இதனுடைய ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னாக்கா டேட்டம் ஏ, டேட்டம் பி, இது ரெண்டுத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்ற இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய பேஸும், இங்கே வந்து டேட்டம் ஏ அப்படின்றது வந்து கீழே இருக்கக்கூடியதையும், டேட்டம் பி அப்படின்றது வந்து சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸையும் வந்து கொடுத்து அது மூலயமா வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து ஆப்ஷனல். ரிலேட்டிவ் டேட்டம் அப்படின்னாக்கா டேட்டம் ஏ, டேட்டம் பின்னு முன்னே கொடுத்துருந்தாங்கல்ல அந்த மாதிரியே இந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டேட்டமையும் இன்னொரு டேட்டாமையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றது வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்என்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. இதனுடைய டைப்புன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரொஃபைல் டாலரன்ஸில் வரும். டாலரன்ஸ் ஜோன் பார்த்தோம்னாக்கா 0.03 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி ஃபியூச்சர்ஸில் பார்த்த மாதிரியே தான் அந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸினுடைய அதுக்கு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அதே ப்ரொஃபைல் ஷேப்பில் வந்து ரெண்டு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் ரெட் கலர் இருக்கக்கூடிய வெளியே வந்து அப்பருக்கும் லோவருக்கும் நடுவில் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டேட்டம் ஏ, டேட்டம் பின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டமையும் வந்து ரெண்டு டேட்டமையும் வந்து சார்ந்து இருக்கிறதால இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி.
நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியே அது மேலே வச்சு நம்ம கேஜிங் பண்ணும்போது நமக்கு தேவையான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரொஃபைலை வச்சு தான் வந்து அதை வந்து கேட் ஃபைல் கூட கம்பேர் பண்ணி அது மூலயமா நமக்கு வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கேஜ் மஸ்ட் ஃபாலோ ட்ரூ ப்ரொஃபைல்ஸ். ப்ரொஃபைல் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் வித் சிஎம்எம். இது வந்து சிஎம்எம் மூலயமா தான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்குற இமேஜில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து கேஜ் வச்சு மெஷர் பண்ணாலுமே நமக்கு வரக்கூடிய ப்ரொஃபைல் வந்து இர்ரெகுலர் ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைல் வந்து அதனுடைய கேட் ஃபைல் கூட கம்பேர் பண்ணி கேடில் வந்து அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, நம்ம மெஷர் பண்ணி ஃபீச்சர் எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூமே வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுடைய அக்செப்டபிள் லெவலுக்குள்ளே இருக்குதா இல்லை அதை விட்டு வெளியே போயிருக்கா அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலரான ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இது ஒரு சைடு பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி மேடு மாதிரி கிராஜுவலாக போயிருக்கு, இன்னொரு சைடு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து கீழே பள்ள மாதிரி இறங்கியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஃபீச்சர் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது வந்து ஒரு ரெகுலரான ஃபீச்சராக கிடைக்காது. ஸோ நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸில் எடுத்து அதை நம்ம வந்து கேட் ஃபைல் கூட கம்பேர் பண்ணி நம்மளுடைய வேல்யூ கேட் டிசைனில் இருக்கக்கூடிய வேல்யூவும் நம்ம மெஷர் பண்ண வேல்யூவும் வந்து கரெக்டாக இருக்குதான்றதை வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூ கொடுக்கும்போது தான் அது வந்து ஓகே லெவலில் இருக்கா இல்லை வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிருக்கா அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வேல்யூமே வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை தாண்டி வெளியே போனாலோ இல்லை கீழே வந்தாலோ இது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்குன்னு சொல்லி தான். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளாட்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். அதாவது ப்ரொஃபைல் ஆஃப் லைனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம், ஓப்பன் செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம், அரைவட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துட்டோம்னாக்கா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம். அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி 0.03 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்றது வந்து ரெண்டு டேட்டாவை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது டேட்டம் ஏ அண்ட் டேட்டம் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டேட்டமை வந்து பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டேட்டம் ஏ அப்படின்றது வந்து கீழே பேஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலையும் டேட்டம் பி அப்படின்றது வந்து சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலையும் வந்து டினோட் பண்ணுது. ஸோ நமக்கு ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய வேல்யூ வந்து 0.03. இது டேட்டம் ஏவையும் டேட்டம் பியையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத சொல்லி. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து ஆப்ஷனல். இது நம்ம வந்து கேட் ஃபைலை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ வச்சுமே வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கேட் ஃபைல் இதை வந்து ஸ்டெப் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட் ஃபைல் மூலயமா நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் லைன் செக் பண்ணுறது மூலயமா அதனுடைய டிசைனுடைய வேல்யூக்கும் நம்ம அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டுடைய வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் எம்எம்சி எல்எம்சி அப்ளிகபிள் கண்டிஷன் வந்து கிடையாது. இதனுடைய டைப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரொஃபைல் டாலரன்ஸ் டைப் வந்து சேர்ந்தது. ஸோ இந்த டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த ரெண்டு ப்ளூ கலர் லைன் தான் வந்து டாலரன்ஸ் ஜோன். இதில் கீழே இருக்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய லைன் வந்து இந்த ரெண்டு லிமிட்டுக்குள்ளே தான் நடுவில் தான் இருக்கணும். ஸோ இந்த லோவருக்கும் அப்பருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 0.03 அப்படின்ற வேல்யூ. ஸோ இங்கே டேட்டம் பி அப்படின்றது வந்து சைடில் இருக்கக்கூடிய பிளேனையும் டேட்டம் ஏ அப்படின்றது பேஸில் இருக்கக்கூடிய பிளேனையும் வந்து அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றப்போ ஓவரால் சர்ஃபேஸை ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணி அதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அந்த லைனை மட்டும் வந்து மெஷர் பண்ணி அந்த பர்டிகுலர் லைன் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். இப்போ நம்ம சிலிண்ட்ரிசிட்டியில் வந்து நம்ம எப்படி சர்க்குலாரிட்டி செக் பண்ணுவோம், சிலிண்ட்ரிசிட்டின்ற ஹோல் சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் சர்க்குலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸுன்றது ஹோல் சர்ஃபேஸையும் செக் பண்ணுறது. ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலரான ஒரு லைன் போட்டு அந்த லைன் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ப்ரொஃபைல் வந்து டிசைன் ப்ரொஃபைலுக்கு இருக்கிற ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து
ப்ரொஃபைல் ஆஃப் லைன் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி செக் பண்ணும்போது டேட்டம் ஏ டேட்டம் பி ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி இதை பொறுத்து தான் அந்த டேட்டம் ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி வேல்யூ. ஸோ இது எப்படி கேஜிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கேஜ் மஸ்ட் ஃபாலோ ட்ரூ ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் இஸ் யூஸ்வலி மெஷர்டு வித் சிஎம்எம். அதாவது ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நம்ம ப்ரோப்ல இருந்து நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த லைன் மெஷர் பண்ணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணி ரீடிங் பண்ணி ஃபீச்சர் வந்து எடுக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைனுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அது மூலயமா வரக்கூடிய வேல்யூஸை நம்ம ஸ்டெப் ஃபைல்னு சொல்லக்கூடிய CAD ஃபைல் மூலயமா அது வந்து கம்பேர் பண்ணி CAD ஃபைலில் டிசைனில் அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆக்சுவலாக இப்போ மெஷர் பண்ண ப்ராடக்டில் அந்த வேல்யூஸ் எவ்வளோ வருது அப்படின்ற ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி தான் அதனுடைய ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து எந்த அளவுக்கு அக்செப்டபிள் லெவலில் இருக்குது, நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்பீக் போயிருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நமக்கு ரீடிங்காக வந்து அவுட்புட் டிஸ்பிளேல வந்து கொடுத்துரும். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு வந்து ஒரு ஈவனான சர்ஃபேஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபீச்சர்ஸ் மெஷர் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஈவனான ஒரு மேடு பள்ளமாக ஒரு கிராஜுவலாக மேடாக போய் கிராஜுவலாக இறங்குது, ஒரு ரெகுலராக இல்லாமல் ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைலாக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகி மேனுஃபேக்சரிங் ஆகி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ்னாக்கா டோட்டல் சர்ஃபேஸ் ஃபுல்லாக செக் பண்ணுவோம். ப்ரொஃபைல் ஆஃப் லைன்னாக்கா அந்த பர்டிகுலராக ஒரு லைன் போட்டு அந்த லைன் இருக்கிற ஏரியாவில் மட்டும் அந்த ப்ராப்பராக அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். ஸோ இந்த லைனுடைய வேல்யூ வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Usually done with a CMM program which can measure and track the full surface of a profile. அதாவது CMM ஸ்டைலஸ் ப்ரோபை யூஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஒரு லைனை மட்டும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த லைன் ட்ரேஸ் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். ஸோ டிராயிங்கில் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் ஆஃப் லைனாக்கா ஒரு ஆஃப் செமி சர்க்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து அதோடைய வேல்யூ வந்து 0.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா டேட்டம் ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே டேட்டம் ஏன்னு பார்த்தோம்னாக்கா பேஸை தான் வந்து டேட்டம் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டம் ஏவை பேஸ் பண்ணி ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து 0.2 இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய மீனிங். ஸோ பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா controls the orientation of a feature which is normally perpendicular to the primary datum of its datum reference frame. பர்பண்டிகுலாரிட்டியுடைய சிம்பிள் வந்து இப்படி தான், ஒரு கோடு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், இன்னொரு கோடு வந்து 90 டிகிரி வெர்டிகலாக இருக்கும். இதை தான் வந்து பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலாரிட்டி சிம்பிள், அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் ரெண்டுமே வந்து 90 டிகிரி ஈச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்பண்டிகுலாரிட்டி சிம்பிள். அடுத்தது வந்து அதோடைய வேல்யூ எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய வேல்யூ வந்து 0.03 இருக்குது. ஸோ இந்த பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதை பேஸ் பண்ணி எந்த ப்ரொஃபைல் எந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டம் ஏ அப்படின்றது வந்து கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து சைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் அதனுடைய சைடில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் ரெண்டும் வந்து 90 டிகிரி ஈச் இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த லிமிட் வந்து 0.03 அப்படின்ற டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்கணும். இந்த 0.03 தாண்டிச்சு அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னாக்கா டேட்டம் ஏ அப்படின்றது வந்து பேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் சர்ஃபேஸ் தான் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். அதனுடைய வேல்யூ வந்து 0.005 லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ் டேட்டம் ஏவை வந்து பேஸ் பண்ணி 90 டிகிரி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தம். ஸோ பர்பண்டிகுலாரிட்டி இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து தேவை. அதாவது ஒரு வேல்யூ இருக்குனாக்கா அதை வந்து கம்பேர் பண்ணி அது மூலயமா தான் இது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து தேவை.
MMC LMC condition applicable, maximum material condition, least material condition applicable வந்து S. இதனுடைய டைப்னு பார்த்தோம்னாக்கா ஓரியன்டேஷன் டாலரன்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இதை வந்து இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறோம்னாக்கா அதை வந்து இன்னொன்று கூட கம்பேர் பண்ணி இதை பொறுத்து தான் அது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது எதை பொறுத்து அப்படின்றது தான் வந்து மெயின் டேட்டம். அதுதான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்து இது 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் சொல்லி பேர். இதில் வந்து டேட்டம் ஏவை தான் வந்து அந்த மாதிரி டேட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லிமிட் வந்து 0.03 அப்படின்றது தான் வந்து லிமிட்டு. ஸோ அப்போ அந்த 0.03 வந்து நாமினல் வேல்யூலேருந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அதிலிருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த 2 ப்ளூ கலர் லைன் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து இந்த 2 கோட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தா கீழே இருக்கக்கூடிய டேட்டம் ஏவை பேஸ் பண்ணி அது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது கீழே கொடுத்துருக்கு தான் வந்து டேட்டம் ஏ, அதாவது பேஸ் வந்து டேட்டம் ஏ அப்படின்னு இருக்கிறோம். ஃப்ளாட் டேட்டம் பிளாக் இதுதான் வந்து டேட்டம் ஏ. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய டேட்டம் பிளாக் தான் வந்து டேட்டம் ஏன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டம் ஏவை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல், அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து 90 டிகிரி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் வந்து பர்பண்டிகுலாரிட்டி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு 90 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த பேஸ் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து 90 டிகிரி இருக்குதா, எந்த இடத்துல வந்து டிவியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து பர்பண்டிகுலாரிட்டி. ஸோ இங்கே டேட்டம் வந்து பேஸ் டேட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. பேஸ் டேட்டம் கொடுத்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஹோல் வந்து பர்பண்டிகுலராக இருக்கா, இல்லை இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் வந்து பர்பண்டிகுலராக இருக்கான்றதை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும்போது கீழே இருக்கக்கூடிய டேட்டமாக பேஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு உருவாகக்கூடிய ஆக்சிஸ் வந்து அதற்கு 90 டிகிரியில் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் வந்து பேஸ் டேட்டம்லேருந்து 90 டிகிரி அதனுடைய சென்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது அது வந்து நம்ம மெஷர் பண்ண ஆக்சுவல் வேல்யூக்கும் அதனுடைய சென்டர் ப்ரொஃபைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு அது வந்து நாமினல் லெவலில் இருக்கா, இல்லை அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு இருக்கா, அக்செப்டபிளில் இருக்கா, அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அந்த ப்ரொஃபைல் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, இல்லை பர்பண்டிகுலராக இருக்கிறதுலேருந்து இவ்வளோ டிவியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம இவ்வளோ கரெக்ஷன் பண்ணோம்னாக்கா நம்ம அது கரெக்டாக பர்பண்டிகுலராக வரும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி வேல்யூவோட கொடுக்குறது தான் வந்து இந்த பர்பண்டிகுலாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இமேஜ் எடுத்தோம்னாக்கா டேட்டம் ஏ அப்படின்றது வந்து பேஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பர்பண்டிகுலாரிட்டி மெஷர் பண்ணக்கூடியது வந்து சைட் சர்ஃபேஸ், அதோடைய வேல்யூ வந்து 0.005 அப்படின்றது தான் வந்து லிமிட். இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா பர்பண்டிகுலாரிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ப்ரொஃபைல் வந்து அதோடைய டயாமீட்டர் வந்து 10 ± 0.05 அப்படின்றது தான் இதனுடைய டயாமீட்டர். ஸோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள கட் பண்ண மாதிரி ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து பர்பண்டிகுலராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த பர்பண்டிகுலாரிட்டிக்கு வந்து வேல்யூ வந்து 0.03. இது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதை பொறுத்துனாக்கா டேட்டம் ஏவை பொறுத்து இது பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட்டம் ஏ அப்படின்றது பார்த்தோம்னாக்கா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை பொறுத்து இந்த ட்ரில்லு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஸ்லாண்டிங் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து பர்பண்டிகுலாரிட்டி. ஸோ இந்த ப்ரொஃபைலுடைய பர்பண்டிகுலாரிட்டி செக் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூ வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே வந்து அக்செப்டபிள் லெவலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் வந்து பர்பண்டிகுலராக அந்த மேலே இருக்கக்கூடிய பேஸ் ப்ரொஃபைலுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, டேட்டம் ஏவை பொறுத்து பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் இமேஜ் பார்த்தோம்னாக்கா டேட்டம் ஏ கொடுத்துருக்காங்க. டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.005 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைனுக்குள்ளேயும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னாக்கா டேட்டம் ஏவை பொறுத்து நம்ம மெஷர் பண்ண சைட் சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதான் வந்து பர்பண்டிகுலர். ஸோ இது பர்பண்டிகுலாரிட்டி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இதுவுமே வந்து டேட்டமை பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபீச்சருடைய வேல்யூ வந்து 90 டிகிரி வந்து பேஸை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி.
ஸோ ஆங்குலாரிட்டி அப்படின்னாக்கா controls the orientation of a feature at a specific angle in relation to the primary datum of its datum reference frame. ஆங்குலாரிட்டி அப்படின்னாக்கா ஒரு ஃபேஸோ இல்லை ஒரு சர்ஃபேஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஆங்கிளாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆங்குலாரிட்டி. ஆங்குலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னாக்கா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் தேவை. ஆங்குலாரிட்டியோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி 2 லைனை வந்து ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனாக இருக்கும். அதாவது ஒரு எல்லை வந்து ஷார்ட்டாக போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து ஆங்குலாரிட்டி சிம்பிள் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு சைடு ஜாயிண்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் 2 லைனு. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்குலாரிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அந்த நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸோ இல்லை ஃபீச்சரோ இதை பொறுத்து எந்த ஃபீச்சரை பொறுத்து ஆங்கிளாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து ரிலேட்டிவ் டேட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட்டம் ஏவை வந்து ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டம் ஏவை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ் வந்து 45 டிகிரி இருக்கணும், அதனுடைய டாலரன்ஸ் வந்து 0.005 லெவலில் இருக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஆங்குலாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ்ஸு. ஒரு சர்ஃபேஸோ இல்லை ஒரு ஃபேஸோ வந்து ஆங்கிளாக இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம டைரெக்டாக வந்து எடுத்தோடனே சொல்லிட முடியாது. அந்த ஃபேஸ் வந்து எதை பொறுத்து எந்த ஃபேஸ்க்கு எந்த பிளேனுக்கு ஆங்கிளாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம அது ஆங்கிளாக இருக்கா இல்லை ஆங்கிள் இல்லையா அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு டேட்டம் வந்து தேவை. அதனால தான் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் எஸ்ஸு. இதில் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் எஸ்ஸு. இதனுடைய டைப்புன்னு பார்த்தோன்னாக்கா ஓரியன்டேஷன் டாலரன்ஸில் வரும் ஆங்குலாரிட்டி அப்படின்றது. இங்கே டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது வந்து 2 பிளேன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டாலரன்ஸ் லிமிட் வந்து 0.03 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 ப்ளூ கலர் லைனுமே வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப் தான் வந்து 0.03 அப்படின்ற அந்த டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ள இன்பிட்வீன் த டாலரன்ஸ் ஜோன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆங்குலாரிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இருக்குது, அக்செப்டன்ஸ் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷனை விட கம்மியாகவும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனோட அதிகமாகவும் போயிடுச்சுனாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக் போதுன்னு அர்த்தம். ஆங்கிள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பெசிஃபிகேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ, நம்ம ப்ராடக்டோடைய மெஷர் பண்ண வேல்யூ. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பேஸ் டேட்டம் ஏவை பொறுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்குலாரிட்டி எப்படி வந்து கேஜிங் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு சர்ஃபேஸையோ எந்த பிளேனையோ மெஷர் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு அது கூட டேட்டம் பிளேனுக்கு வந்து கம்பேர் பண்ணி அதிலிருந்து நம்ம மெஷர் பண்ணது வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். இங்கே கேஜிங் பண்ணுறது வந்து சிஎம்எம் இல்லாமல் டயல் கேஜில் எப்படி கேஜிங் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அதாவது ஜாபை வந்து ஸ்லிப் கேஜில் வச்சு அந்த ஸ்லிப் கேஜினுடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கேஜ் பிளாக்கை சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டயல் கேஜை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி வச்சு அதை மெஷர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லிப் கேஜ் வந்து எவ்வளோ ஆங்கிளில் டில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து அந்த சர்ஃபேஸோடைய ஆங்கிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்லிப் கேஜை யூஸ் பண்ணி அதனுடைய ஆங்குலாரிட்டியை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இதுவே நமக்கு வந்து சிஎம்எம்ல மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பேஸ் டேட்டம் வந்து எடுத்திருப்போம், பேஸ் பிளேன் வந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேனை வந்து ப்ரோவிங் பண்ணி பாயிண்ட் வச்சு இது ஒரு பிளேனாக எடுத்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பிளேனை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆங்குலாரிட்டி ப்ராப்பர்ட்டி கொடுத்து பேஸ் டேட்டமில் வந்து டேட்டம் ஏ அதாவது இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா ஹரிசாண்டல் சர்ஃபேஸை பொறுத்து நம்ம எடுத்த இந்த பிளேன் ரெட் கலர் பிளேன் வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். ஸோ நம்ம அதுக்கு வந்து டாலரன்ஸ் லிமிட் 0.03ன்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நாமினல் வேல்யூலேருந்து அது டாலரன்ஸ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அக்செப்டன்ஸ் லெவலில் இருக்குதா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அவுட் ஆகுதா அப்படின்றத அதுவே கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுனாக்கா அக்செப்டபிள் லெவலில் காமிக்கும். அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது அப்படின்னாக்கா அதனுடைய நாமினல் வேல்யூ அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அது எவ்வளோ வந்து டீவியேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற அந்த எரர் வேல்யூயையும் சேர்த்து காமிக்கும். இதுதான் வந்து ஆங்குலாரிட்டி.
ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆங்குலாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்கா ஆங்குலாரிட்டி 0.1 கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ரிலேட்டிவ் டேட்டம் வந்து டேட்டம் ஏவை பொறுத்து அது ஆங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இதனுடைய திக்னஸ் வந்து 3.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டாலரன்ஸ் ஜோன் எடுத்துட்டோம்னாக்கா 0.1 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 0.1 அப்படின்றது வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய டாலரன்ஸை தான் வந்து 0.1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து பேஸ் டேட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதை தான் வந்து பேஸாக எடுத்துருக்குறாங்க சர்ஃபேஸு. ஸோ இதை பொறுத்து நம்மளுடைய இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸோடைய ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஸை பொறுத்து நமக்கு இந்த பிளேனுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸ் வந்து 30 டிகிரி இருக்குது. அது எதை பொறுத்துனாக்கா அதனுடைய டேட்டம் ஏவை பொறுத்து 30 டிகிரி இருக்குதா அப்படின்றத தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க 0.1. இந்த லெவலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது 30 டிகிரியிலேருந்து 0.05 ப்ளஸில் போகலாம், மைனஸ்லேயும் 0.05 வரலாம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய அக்செப்டபிள் லெவல். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஸ்லிப் கேஜை யூஸ் பண்ணி டயல் கேஜ் மூலயமா ஸ்லிப் கேஜஸை வச்சு அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து கீழே இது வந்து கேஜிங் பிளாக் வந்து அதனுடைய ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலயமா நமக்கு இந்த ஆங்கிள் வந்து டில்ட் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் டில்ட் ஆகும்போது நமக்கு இது கூட லிங்க் ஆகிட்டு இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஹரிசாண்டலுக்கு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதை ஹரிசாண்டலுக்கு வைக்க அட்ஜஸ்ட் பண்ண ஒன்று நமக்கு இந்த ஹைட் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஹைட்டை பொறுத்து நமக்கு வந்து அது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத தான் வந்து நம்ம சிஎம்எம் இல்லாமல் கேஜிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஆங்குலாரிட்டி மெஷரிங் மெத்தட். ஸோ இதில் வந்து டயல் கேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டயல் கேஜை வந்து இந்த சர்ஃபேஸில் நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை மூவ் பண்ணும்போது நமக்கு இங்கே டீவியேஷன் இருக்காது. ஸோ இது நல்லா பார்த்தா தெரியும். இந்த டயல் கேஜுடைய நீடில் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்குது. ஸோ அதை அப்படியே மூவ் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஹரிசாண்டலாக நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து வேரியேஷன் தெரியுது. ஸோ இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா அதில் ஏதாவது டீவியேஷன் இருந்தாலோ இல்லை வந்து சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலோ நமக்கு வந்து அழகாக காமிக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஈவனாக ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த ஹைட் வந்து நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வந்து இது வந்து ஃப்ளாட்டாக வந்து நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஆங்கிளை பொறுத்து ஸ்லிப் கேஜ் பிளாக் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து இதனுடைய ஆங்கிளை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கேஜிங் பிளாக் அந்த பிளாக்கோடைய டைமென்ஷன்ஸை வச்சு அதனுடைய கவுண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத நம்ம சிஎம்எம் இல்லாமல் டயல் கேஜ் மூலியமாகவே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இது வந்து ப்ராசஸ் அதிகம்ன்றதால நமக்கு சிஎம்எம்மில் பண்ணாக்கா அக்யூரசி அதிகமாக இருக்கும், வேல்யூவும் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ parallelism அப்படின்னாக்கா controls the orientation of a feature which is normally parallel to the primary datum of its datum reference frame. பேரலிசம் உடைய சிம்பிள் வந்து ரெண்டு லைனை வந்து ஒன்றா போட்டு சாய்ச்ச மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேரலிசம் உடைய சிம்பிள். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை கிராஸாக ஸ்லாண்டிங்காக பேரலாக போட்டுருக்கிறது பேர் தான் வந்து பேரலிசம் உடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து பேரலிசம் உடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவில் 0.015 நெகட்டிவ்ல வரும். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து 0.03 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபெண்டிங் ஆன் டேட்டம் ஏவை பொறுத்து இது வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டம் ஏ அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்கிற பேஸ், இந்த பேஸ் சர்ஃபேஸும் அதுக்கு பேரலாக மேலே இருக்கிற இந்த பேஸ் சர்ஃபேஸும் வந்து பேரலாக இருக்கணும். அதனுடைய லிமிட் வந்து 0.03 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டாலரன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஏவை பொறுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளேன் வந்து பேரலாக இருக்குதா அப்படின்றத வந்து ஒரு பிளேனை வச்சு மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பிளேன் வந்து எதை பொறுத்து எந்த பிளேனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் சொல்லுவோம். இங்கே ரிலேட்டிவ் டு டேட்டம் அப்போ ரிலேட் பண்ணி இருக்குதுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து எஸ். எல்எம்சி எம்எம்சி அப்ளிகபிள் வந்து எஸ். டைப் வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸில் வரும் பேரலிசம் அப்படின்றது. ஸோ இங்கே டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா டாலரன்ஸ் வேல்யூ வந்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து 0.03 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டம் ஏ அப்படின்றது வந்து கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய பிளேன், அந்த பிளேனை தான் வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டம் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பிளேன் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ அதுதான் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கு தான் வந்து நமக்கு ஆக்சுவல் பிளேனுடைய வேல்யூ. அந்த பிளேனுடைய வேல்யூ வந்து இந்த ரெண்டு நீல கலர் பிளேனுக்கும் நடுவில் அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா பேரலிசம் வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே கீழே இருக்கிறது தான் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து இந்த ரெண்டு லிமிட்டுக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா பேரலிசம் கரெக்டாக இருக்குது, அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்குதுன்னு. ஸோ இதை எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ் டேட்டம் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்போம், இந்த பேஸில் இருக்கக்கூடிய பிளேன் வந்து எடுத்திருப்போம். ஸோ நமக்கு எந்த பிளேன் வந்து பேரலாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணுமோ அந்த பிளேனை வந்து நம்ம வந்து ப்ரோவிங் பண்ணி பாயிண்ட் வச்சு ஒரு பிளேனாக வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்துட்டு அந்த பிளேனையும் பேஸ் பிளேனையும் பேரலிசமில் போட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இன்சர்ட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பேஸ் பிளேனை பொறுத்து நம்ம மெஷர் பண்ண பிளேன் வந்து எவ்வளோ வந்து பேரலிசம் லிமிட்டுக்குள்ளே இருக்குது, எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டோட நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடியது வந்து மேலே இருக்கக்கூடிய பிளேன் தான் வந்து பேரலாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இந்த பிளேன் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாக்கா டேட்டாவில் வந்து டேட்டம் ஏ கீழே இருக்கக்கூடிய பேஸ் பிளேனுக்கு வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேட்டம் ஏவையும் மேலே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பிளேனும் வந்து பேரலாக இருக்குதா அப்படின்றத தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடியதுடைய லிமிட் வந்து 0.03 அப்படின்ற அந்த லிமிட் டாலரன்ஸ்குள்ளே இருந்துச்சுனாக்கா நமக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் பிளேனுடைய பேரலிசம் வந்து அக்செப்டபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் பேரலிசம் கொடுத்து வேல்யூ வந்து 0.003 கொடுத்துருக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து டேட்டம் ஏன்றது வந்து பேஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேன் தான் வந்து டேட்டம் ஏ. நம்ம எந்த பிளேனுக்கு வந்து பேரலிசம் கண்டுபிடிக்கணும்னாக்கா நமக்கு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளேனுக்கு தான் வந்து பேரலிசம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பேஸ் பிளேன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்திருப்போம், அதை பேஸ் பண்ணி நம்ம மேலே கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பிளேனை மட்டும் ப்ரோபிங் பண்ணுறது மூலயமா இதை வந்து ஒரு பிளேனாக வந்து நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு பிளேனுக்கும் வந்து பேரலிசம் போட்டு அந்த பிளேன் அதாவது பேஸ் டேட்டமில் இருக்கக்கூடிய இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறதுக்கு பேரலிசம் செக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆக்சுவல் பிளேனுடைய பேரலிசம் வேல்யூ என்ன அப்படின்றது வந்துடும் பேஸ்ட் ஆன் டேட்டம் ஏ. டேட்டம் ஏவை பொறுத்து இது எந்த அளவுக்கு பேரலாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.003ன்ற டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ளே இருந்துச்சு, அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா பேரலிசம் கரெக்டாக பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட ஸ்பெக்கு வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ போயிடுச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக்குன்னு அர்த்தம். ஸோ அது நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உள்ளே வரல. ஸோ அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அதை திரும்ப வந்து பேரலாக்கி ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ளே மீட் பண்ண வைக்கணும்னு அர்த்தம். பேரலிசம் எதுக்குன்னு பார்த்தா மோஸ்ட்டாக வந்து கியரில் தான் வந்து பார்ப்பாங்க. கியரில் வந்து பேரலிசம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பேரலாக ஈவனாக இருந்தால் தான் கியரில் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது பவர் ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அது வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டோட்டல் மெக்கானிசமே வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ நமக்கு இதுதான் வந்து கியரோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதனுடைய சைட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு டேட்டம் ஏன்னு சொல்லி இந்த ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு செக் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து டேட்டம் ஏவை பொறுத்து பேரலாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ இது எதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இது பேரலாக ஈவனாக இருந்தால் தான் நமக்கு இந்த கியரினுடைய வித்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வித்து வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த கியர் சுற்றும் போது இந்த கியரினுடைய டீத் கூடிய மேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கியருக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து பேரலாக இல்லை அப்படின்றப்போ பவர் டிரான்ஸ்மிஷன் அதிகமாக வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது இதனுடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாகி இது ஈஸியாக வந்து பிரேக் ஆகி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மோஸ்ட்லி வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு செக் பண்ணக்கூடியது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் அம்புக்குறி வந்து இந்த பிளேனில் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸ்க்கு. ஸோ இந்த சர்ஃபேஸினுடைய பேரலிசம் 0.1க்குள்ளே இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து 0.1 டாலரன்ஸ் ஜோன். நம்மளுடைய மெஷர்டு வேல்யூ வந்து இந்த ரெட் கலர் ஜோனுக்கு உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை தான் வந்து டேட்டம் ஏவை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பிளேன் வந்து பேரலாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டயல் கேஜை யூஸ் பண்ணி அந்த பிளாக் வந்து பேரலாக இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் டேபிள் மேலே இந்த பாரை வந்து வச்சு அது மேலே டயல் கேஜை வச்சு மூவ் பண்ணுறது மூலயமா அந்த சர்ஃபேஸ் வந்து ரெண்டு சர்ஃபேஸுமே பேரலாக இருக்குதா இல்லையான்னு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த டயல் கேஜில் இருக்கக்கூடிய நீடில் வந்து ஒரே இடத்துல இருக்கும், மூவ்மெண்ட் இருக்காது. இன்கேஸ் இதில் ஏதாவது மேடு பள்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு டயலில் இருக்கக்கூடிய அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். அது மூலயமா வந்து நமக்கு அது ஈவனாக இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேரல். ஸோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா controls the location and orientation of a features in relation to its datum reference frame. ஸோ பொசிஷனுடைய சிம்பிள் பார்த்தோம்னாக்கா ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து பொசிஷனுடைய சிம்பிள். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனுடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் ப்ளஸ் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க 0.03 அப்படின்றது அதனுடைய டாலரன்ஸ் லிமிட். ஸோ இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூன்னு சொல்லி ரெண்டு தேவை. அதான் வந்து டேட்டம் ஏ டேட்டம் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து ட்ரில்லு போடுறோம், ஒரு ஹோல் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ட்ரில்லு போடுறதுக்கு ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் இருக்குனாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம சர்ஃபேஸில் வந்து ஒரு ஹோல் போட போகிறோம், ட்ரில் போட போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரில்லு வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பராக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து டேட்டம் ஏவிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், அது வந்து டேட்டம் பியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வேல்யூ கொடுக்கறது மூலயமா தான் அந்த நமக்கு தேவையான ஹோல் கரெக்டாக அதனுடைய சென்டரான அந்த பாயிண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து இப்படி கரெக்டாக வந்து அந்த ஹோல் வந்து ப்ராப்பராக பொசிஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பொசிஷன். ஸோ இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பொசிஷன் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹோலினுடைய டயாமீட்டர் வந்து 10, டாலரன்ஸ் வந்து ±0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ பொசிஷனுக்கு டாலரன்ஸ் வந்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ரிலேட்டிவ் டேட்டம் ஆஃப் ஏ அண்ட் பி. இதில் டேட்டம் ஏ அப்படின்றது கீழே கொடுத்துருக்குற பேஸு, டேட்டம் பி அப்படின்றது வந்து சைடு. ஸோ டேட்டம் ஏவிலிருந்து 30 mm வந்து மேலே போகும், டேட்டம் பியிலிருந்து 20 mm வந்து லெஃப்டில் வரும். ஸோ இந்த எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நம்ம ட்ரில் பண்ணக்கூடிய இந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து அமையும். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்குதான்றதை செக் பண்ணுறது தான் வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்கிற ஃபியூச்சர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா பொசிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அதோடைய வேல்யூ வந்து 0.03 மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இது ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ டேட்டம் பி டேட்டம் சின்னு சொல்லி 3 டேட்டம் ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டேட்டம் ஏ அப்படின்றது வந்து இந்த சர்ஃபேஸ், டேட்டம் பி அப்படின்றது வந்து இந்த சைடு ஃபேஸ், டேட்டம் சி அப்படின்றது வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ். ஸோ இந்த 3 டேட்டமை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஹோல் வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. இதனுடைய டயாமீட்டர் வந்து 10, டாலரன்ஸ் வந்து ±0.05. அதான் வந்து இந்த சர்க்கிளுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நமக்கு இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய பொசிஷன் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சர்க்கிளுக்கு வந்து வேல்யூ வந்து இது 30 வந்து இருக்கணும். அதாவது டேட்டம் சியிலேருந்து 30 இருக்கணும், டேட்டம் பியிலேருந்து 20 இருக்கணும், டேட்டம் ஏ சர்ஃபேஸ் மேலே இருக்கணும். அதுதான் வந்து டேட்டம் ஏ பிசி வித் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்குறாங்க.
இன்ஜினியரிங் டிராயிங்கில் பொசிஷன் அப்படின்றது வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து இது கரெக்டாக நம்ம ஒரு ஹோல் இருக்குனாக்கா அது கரெக்டாக ஒரு இடத்துல இருக்குதா அப்படின்றத அந்த ஹோலை வச்சு மட்டும் மெஷர் பண்ண முடியாது. அது நமக்கு எந்த டேட்டம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ் எவ்வளோ ஒய், அவுட்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ் எவ்வளோ ஒயில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரெஃபரன்ஸ் டேட்டா வேணும். ஸோ அதனால தான் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் எஸ். எம்எம்சி எல்எம்சி அப்ளிகேஷன் வந்து எஸ். இது டைப்னு எடுத்துட்டோம்னாக்கா லொக்கேஷன் டாலரன்ஸில் வரும். பிகாஸ் இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து லொக்கேஷன் டாலரன்ஸில் வரும். டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ட்ரூ சென்டர், ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவல் பொசிஷன். அதாவது நமக்கு டிசைன் படி பார்த்தோம்னாக்கா இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கிற ஏரியாவில் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஹோல் வந்து பிளேஸ் ஆகணும். பட் ஆக்சுவலில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த ரெட் கலரில் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ நமக்கு அந்த ப்ளூ கலருடைய சென்டரும் ரெட் கலருடைய சென்டரும் ரெண்டுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எக்ஸில் ஒயில் அது எவ்வளோ வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரூ பொசிஷன். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய டாலரன்ஸ் ஜோன் லிமிட் வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆக்சுவலுடைய சென்டருக்கும் ட்ரூவோடைய சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.03 இருந்துச்சுனாக்கா இந்த ஹோல் வந்து ப்ராப்பராக பொசிஷனுக்குள்ளே இருக்குது, டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அக்செப்டபிள் லெவலில் இருக்கும். ஸோ இதில் என்னுடைய சென்டரும் ரெண்டுனுடைய சென்டரும் வந்து 0.03 விட்டு அதிகமாக இருக்குனாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கேஜிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ட்ரூ பொசிஷன் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹோலுடைய கேஜிங் பார்த்தோம்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு வந்து கீழே வந்து கேஜ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து அந்த ஹோல் பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த பார்ட்டு. ஸோ பார்ட்டில் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வந்து பொசிஷன் ஆகிட்டு இருக்கான்றதை எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ப்ராப்பரான கேஜில் போடும்போது இந்த ஹோலும் கேஜில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் பொசிஷனும் ஒன்றா இருந்ததுனாக்கா மேட் ஆயிடுச்சுனாக்கா இந்த சிலிண்ட்ரிக்கல் பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஹோல் மூலயமா ஃபிக்ஸ் ஆகிட்டு இது கரெக்டாக போய் இந்த கேஜில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல வந்து இந்த ஹோல் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்கு, ட்ரில்லிங் கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்கேஸ் வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் வந்து இந்த ஹோலுக்குள்ளே போகலை அப்படின்னாக்கா ஹோல் வந்து மிஸ்லோகேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது பொசிஷன் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தோம்னாக்கா ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆக்சுவல் ஹோல் பொசிஷன். பட் டாலரன்ஸ் ஜோன் பின் கேஜ் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டாலரன்ஸ் ஜோன் ஆஃப் பின்னுடைய கேஜ். ஸோ இது ஆக்சுவல் பொசிஷன் வந்து இதோட பெருசாக இருக்குது அப்படின்றப்போ அதனுடைய ட்ரூ பொசிஷன் வந்து இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அதனுடைய டாலரன்ஸ் லிமிட். ஸோ நமக்கு ட்ரில் பண்ண ஹோலுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அப்படின்னு ரெண்டு சொல்லி தேவை. ஏன்னா வந்து ஒரு பேஸ்லேருந்து எக்ஸ் வேல்யூவும் இன்னொரு பேஸ்லேருந்து ஒய் வேல்யூ எடுத்தால் தான் அதனுடைய சென்டர் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ட்ரூ வேல்யூ, ட்ரூ ஒய், இது வந்து ட்ரூ எக்ஸ், அதாவது எக்ஸ்லேருந்து ஒய்யிலேருந்து அதனுடைய சென்டர் பாயிண்ட் எடுக்கிற இடம் வந்து ட்ரூ பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம மெஷர் பண்ண வேல்யூ வந்து ரெட் கலரில் வருது. ஸோ அதுலேருந்து எக்ஸ் இருக்கிறது வந்து ஆக்சுவல் எக்ஸு, அதனுடைய சென்டர்லேருந்து ஒய் இருக்கிறது வந்து ஆக்சுவல் ஒய். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரூவுடைய சென்டருக்கும் ஆக்சுவலுடைய சென்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பொசிஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா பொசிஷன் கரெக்டாக இருக்குது, அக்செப்டபிள். சப்போஸ் அதை விட்டு டீவியேட் ஆயிடுச்சுனாக்கா பொசிஷன் வந்து அவுட் ஆகுது. ஸோ நமக்கு இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. பொசிஷன் 0.2 மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், ரிலேட்டிவ் டேட்டம் ஏபிசியை பொறுத்து 0.2 அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைடு வியூ வந்து நமக்கு இங்கே லெஃப்ட் டு ரைட் இப்படி பார்த்து அதை வந்து இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதாவது இங்கே ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் டு ரைட் பார்த்து அதனுடைய சைடு வியூ வந்து ரைட் சைடே வந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சப்போஸ் நம்ம கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சு அப்படின்னாக்கா இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சப்போஸ் இந்த ப்ரொஃபைல் வந்து செகண்டாக வந்து இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டாக வந்ததுனாக்கா இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதை வந்து நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா
இதனுடைய டயாமீட்டர் வந்து 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 டாலரன்ஸ் இருக்கலாம். ஸோ இதனுடைய பொசிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 0.2 மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு பியை பொறுத்து பிங்கிறது வந்து கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், ஏன்றது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது சர்ஃபேஸ். ஸோ ஏவிலிருந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏவிலிருந்து 10 டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதுவே பியிலிருந்து 40 டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதாவது எக்ஸ்ஒய் வந்து 10-40 அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அப்படி ப்ராப்பராக அதோடைய சென்டர் இருந்தது, மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூவும் அதோடைய சென்டரும் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா இதனுடைய ட்ரூ பொசிஷன் வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் 0.2 விட அந்த டாலரன்ஸ் ஜோனை விட தள்ளி போயிடுச்சு அப்படின்னாக்கா பொசிஷன் வந்து மிஸ்லோகேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், பொசிஷன் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஸோ கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இட் கண்ட்ரோல்ஸ் த கான்சென்ட்ரிசிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் டு எ சர்டைன் சென்ட்ரல் டேட்டம். இதோடைய சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்படிதான் இருக்கும். 2 சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு இன்னர்ல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். இதான் கான்சென்ட்ரிசிட்டியோடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ்ல வந்து கான்சென்ட்ரிசிட்டியோடைய சிம்பிள் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் கொடுத்துருக்கும், 0.03 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். இந்த ஏ அப்படின்றது வந்து ரிலேட்டிவ் டேட்டம். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாக்கா இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து வெளியே இருக்கிற சர்க்கிளை பொறுத்து அதனுடைய சென்டரும், அதாவது வெளியே இருக்கிற சர்க்கிளுடைய சென்டரும் உள்ள இருக்கிற சர்க்கிளுடைய சென்டரும் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுதா இல்ல எவ்வளவு அது வந்து டீவியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றோம். ஸோ இங்க பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து பேஸ் டேட்டம் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வெளியே இருக்கிற ஷாஃப்டோடைய ப்ரொஃபைலை வந்து குறிக்கும். ஸோ இதனுடைய சென்டர் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணுறதால இது வந்து டேட்டம் ஏவை பொறுத்து நமக்கு இந்த ஷாஃப்ட் வந்து கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வெளியில் இருக்கிறது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து இதுதான் வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சென்டர் ஆக்சிஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து இது வந்து கன்சர்ன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து இதை பொறுத்து மெஷரிங் பண்ணி ஸ்டெப் மெஷரிங் பண்ணி நமக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு வெளியில இருக்கிற பேஸோடைய கான்சென்ட்ரிசிட்டி, அதாவது இதனுடைய சென்டரும் ஒரே சென்டர் லைன்ல மீட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் டவுன் பண்ண ஷாஃப்டோடைய சென்டரை வந்து நம்ம இந்த பேஸுடைய சென்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 0.03 டாலரன்ஸ் ஜோன் லிமிட்டுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 2 மெஷருமே வந்து நமக்கு வந்து கான்சென்ட்ரிசிட்டியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக்ல இருக்கு. ஸோ கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு அது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வேற ஒரு ரிலேட்டிவ் டேட்டம், அதாவது மெயினான ஆக்சிஸ் கூட நம்ம மெஷர் பண்ணக்கூடியதை வந்து கம்பேர் பண்ணி தான் அது வந்து கான்சென்ட்ரிசிட்டியா இருக்கா, அதாவது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ப்ரொஃபைலை பொறுத்து கான்சென்ட்ரிசிட்டியா இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது இண்டிவிஜுவலா வச்சுக்கிட்டு இது கான்சென்ட்ரிசிட்டியா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ் வேல்யூ வந்து தேவை. ஸோ அதனால இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் எஸ். எம்என்சி எல்எம்சி அப்ளிகபிள் வந்து நோ. டைப்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து லொகேஷன் டாலரன்ஸ்ல வரும். ஸோ இந்த டாலரன்ஸ் ஜோன் பார்த்தோம்னாக்கா இதுதான் டாலரன்ஸ் ஜோன். நமக்கு இந்த 2 ப்ளூ கலர் லைனுமே வந்து டாலரன்ஸ் ஜோன். நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ, அதாவது இதனுடைய ஆக்சிஸ் வந்து நம்ம டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அக்செப்டபிள். இன்கேஸ் டாலரன்ஸ் ஜோனுக்கு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அவுட்ல போச்சு அப்படின்னாக்கா இது வந்து கான்சென்ட்ரிசிட்டியா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் ஸ்பெக்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் பண்ணியிருக்காங்க, ஸ்டெப் மெஷரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெளியில இருக்கிற அவுட்டர்ல இருக்கக்கூடிய பெரிய இதுதான் வந்து நம்ம வந்து பேஸ் டேட்டமா எடுத்துக்க போறோம். ஸோ அதை பொறுத்து நமக்கு இந்த ப்ரொஃபைலுடைய கான்சென்ட்ரிசிட்டியை வந்து செக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இதனுடைய சென்டர் வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடும். ஸோ அதை பொறுத்து நம்ம இந்த சின்ன ப்ரொஃபைலுடைய கான்சென்ட்ரிசிட்டி செக் பண்ணும்போது ரெண்டுத்தினுடைய சென்டர் லைனும் வந்து நம்ம டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இருக்குதா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ரெண்டுமே கான்சென்ட்ரிசிட்டியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கான்சென்ட்ரிசிட்டி செக் பண்ணுறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலாகவும் எடுக்கலாம், இல்லைனா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குற மாதிரி ப்ரோபிங் பண்ணும்போது நம்ம காம்பனண்ட்டை சுத்த வச்சு அது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்லேயும் நம்ம வந்து வேல்யூ எடுத்தோம்னாக்கா நமக்கு லாஸ்ட்டாக வந்து சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அது வந்து கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண முடியும்.
இது வந்து சர்க்கிள் அப்படின்ற வடிவத்திலையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி அது ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் வந்து டேட்டம் ஆக்சிஸ். இதுதான் வந்து டேட்டம் ஏ அந்த ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். இதுதான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ப்ரொஃபைல் தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம்னாக்கா மெஷர்டு சென்ட்ரல் ஆக்சிஸ் பாயிண்ட், இதுதான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ரொஃபைலுடைய சென்டர் ஆக்சிஸ் வந்து டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா டேட்டம் ஏ கூட அது கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்சென்ட்ரிசிட்டி அதோடைய வேல்யூ வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் டேட்டம் வந்து ஏ. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கான்சென்ட்ரிசிட்டி 0.2, ரிலேட்டிவ் டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ அப்படின்றது வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபைல் தான் வந்து டேட்டம். இதை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த சின்ன ப்ரொஃபைலுடைய கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இதனுடைய சைடு வியூ வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்லையும் அதனுடைய சைடு வியூ அப்படியே பார்த்து ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நமக்கு இங்கே ஷார்ட்டாகவே வந்து சிம்பிளை டினோட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ப்ரொஃபைல் வந்து வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல அப்படின்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிமிட்ரி அப்படி எடுத்துனாக்கா கண்ட்ரோல்ஸ் த சிமிட்ரி ஆஃப் டூ சர்ஃபேஸ் அபவுட் எ சென்ட்ரல் டேட்டம். அதாவது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குனாக்கா அந்த ரெண்டு சர்ஃபேஸும் வந்து சிமிட்ரியா, அதாவது ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து சிமிட்ரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எதை வச்சு சிமிட்ரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ரெண்டு சர்ஃபேஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய சென்டர் ஆக்சிஸும் நம்ம ஆப்ஜெக்டோடைய சென்டருமே வந்து ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறதா வந்து சிமிட்ரி. இதோடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டர் லைன் மட்டும் வந்து பெருசாக இருக்கும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக சென்டர் லைனை விட சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து சிமிட்ரியோட சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு டயக்ராமுக்கு வந்து சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிமிட்ரியோட சிம்பிள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. டாலரன்ஸ் ஜோன் 0.03 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா வித் ரெஃபரன்ஸ் டு எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அது வந்து சிமிட்ரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா. ஸோ ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் வந்து சிமிட்ரி சிம்பிள், நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் ஜோன், நெக்ஸ்ட் வந்து டேட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குனாக்கா இந்த டேட்டமுடைய சென்டர் ஆக்சிஸையும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு சர்ஃபேஸுடைய சென்டர் ஆக்சிஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து சிமிட்ரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதுலேருந்து ஏதாவது டீவியேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே வராமல் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது அப்படின்னாக்கா அது வந்து என்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சிமிட்ரியாக இல்லை அப்படின்றது தான் வந்து அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் பார்த்தா எஸ், ஏன்னாக்கா இங்கே வந்து டேட்டம் ஒரு டேட்டம் ஏதாவது ஒரு சென்டர் ஆக்சிஸ் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸஸோடைய சென்டர் வந்து ஈவனாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் ரெஃபரன்ஸ் டேட்டம் வந்து கண்டிப்பாக தேவை, அதனால் எஸ். எம்எம்சி எல்எம்சி அப்ளிகேஷன், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் லீஸ் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளிகபிள் வந்து கிடையாது. இதனுடைய டைப்புன்னு பார்த்தோன்னாக்கா லொக்கேஷன் டாலரன்ஸில் வரும். ஸோ இதனுடைய டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதா வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன், அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் உள்ள கேப் தான் வந்து டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 parallel planes 0.03 அப்பார்ட், அதாவது அந்த ரெண்டு ப்ளூ கலர் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சென்டர் லைன் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிமிட்ரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தாங்கனாக்கா இப்போ இந்த சர்ஃபேஸும் வந்து சிமிட்ரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் எடுக்கிறோம் எடுத்தோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் சென்டராக வந்து நமக்கு ஒரு ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகும், சென்டர் ஆக்சிஸ். ஸோ அதை வந்து இங்கே டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டேட்டம் ஏன்றது வந்து இந்த ஃபுல் இதை தான் வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சென்டர் எடுக்கிறப்போ இந்த சர்ஃபேஸ்க்கும் சென்டர் வந்து சென்டராக வரும். ஸோ நமக்கு வந்து இந்த அவுட்டருக்குடைய சென்டரையும் இந்த இன்னர் நம்ம மெஷர் பண்ணக்கூடியதுடைய சென்டரும் ரெண்டு லைனும் வந்து பேரலாக போகும். ஸோ அந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள கேப் அதனுடைய டீவியேஷன் வந்து நம்ம டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிமிட்ரியாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு வேறு இப்படி அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இப்படி ஏதாவது கிராஸாக போச்சுனாலோ இல்லை அதில் ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து டாலரன்ஸ் ஜோனை விட வெளியே போச்சு அப்படின்னாக்கா இது வந்து சிமிட்ரி ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதாவது சிமிட்ரி ஓகே கண்டிஷனில் இல்லை, நாட் ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
ஸோ இதை எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2 பிளேனை வந்து மெஷர் பண்ணி அதனுடைய சென்டரை வந்து நம்ம டேட்டாவுடைய சென்டர் கூட கம்பேர் பண்ணி நமக்கு வந்து சிமெட்ரியாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 2 சர்ஃபேஸினுடைய சிமெட்ரிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைலோடைய இந்த லென்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு சர்ஃபேஸ் இங்கே ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து அலைன்மெண்ட் போடும்போதே நமக்கு இதில் வந்து பேஸ் ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதனுடைய ஆக்சிஸ் இருக்கும். நம்ம மெஷர் பண்ணக்கூடியது வந்து இந்த சர்ஃபேஸையும் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு பிளேனாக எடுத்துகிட்டு இல்லை பிளேனாவோ லைனாவோ எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு வந்து சிமெட்ரி கொடுக்கும்போது இந்த 2த்துக்கும் நடுவில் வந்து நமக்கு வந்து ஒரு சென்டர் ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகும். இது 2 டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவையும் பேஸ் பண்ணி 2த்துக்கும் சென்டராக ஒரு சென்டர் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சிருக்கிற இந்த அவுட்டர் சொல்கிற டேட்டம் ஏனுடைய சென்டர் ஆக்சிஸ் வந்து இங்கே அதே அதுக்கு சென்டராக வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த சென்டரும் டேட்டம் ஏனுடைய சென்டரும் வந்து பேரலாக தான் வரும். ஸோ அப்படி பேரலாக வரும்போது 2 ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள். இன்கேஸ் வந்து அது வந்து இப்படி கிராஸாக போகுது இல்லை அதுலேருந்து தள்ளி போகுது, இப்படி பேரலாக வந்தாலுமே கேப் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் பார்த்தோம்னாக்கா 0.2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 0.2வை விட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னாக்கா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டியிலிருந்து டிவியேட் ஆகுது, அதாவது ஓகே கண்டிஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எதை பொறுத்து பார்த்தோம்னாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ. ஸோ இந்த இதுதான் வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டம் ஏவை பொறுத்து 0.2 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள அதனுடைய சிமெட்ரி ஆக்சிஸ் வந்து வரலாம். இன்கேஸ் அதை விட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சு அப்படின்னாக்கா அது வந்து நாட் ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிமெட்ரிக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ. ஸோ நம்ம இங்கே மெஷர் பண்ணுறது பார்த்தோம்னாக்கா இதை வந்து சைடு 1 இது சைடு 2ன்னு எடுத்துக்கிறாங்க. மெஷர் பண்ணக்கூடியது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம டேட்டம் ஏ வந்து இங்கே இருக்குது. டேட்டம் ஏவுடைய சென்டர் தான் வந்து இந்த மீடியன் பிளேன் சொல்லிட்டு இந்த லைன் வந்து போகுது. ஸோ இந்த லைனும் நம்ம சைடு 1 சைடு 2 கொடுக்கக்கூடிய சென்டர் லைனும் வந்து நம்ம கரெக்டாக அந்த ரெட் ஜோனுக்குள்ளே வந்துச்சு, அவுட் ஆஃப் ஸ்பெக் போகாமல் வந்துச்சு அப்படின்னாக்கா இதோடைய சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்றதுனாக்கா கண்ட்ரோல்ஸ் த சர்க்குலாரிட்டி அண்ட் கோஆக்சியாலிட்டி ஆஃப் ஈச் சர்க்குலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் எ சர்ஃபேஸ் இண்டிபெண்டன்ட்லி அபவுட் எ கோஆக்சியல் டேட்டம். அதாவது சர்க்குலர் ரன் அவுட்டினுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான், ஒரு அம்புக்குறி வந்து சாஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் ரன் அவுட்டுடைய சிம்பிள் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாலரன்ஸ் ஜோன் அதனுடைய லிமிட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 0.03 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரன் அவுட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பேஸ் டேட்டம் தேவை. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து சர்க்குலர் ரன் அவுட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து டேட்டம் ஏ தான் வந்து பேஸ் டேட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சர்க்குலர் ரன் அவுட் அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து 0.03 வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ அப்படின்னு சொல்லி தான் இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்குலர் ரன் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலர் ரன் அவுட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டம் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம், அது வந்து எஸ்ஸு. எம்எம்சி எல்எம்சி அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் லீஸ் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளிகேபிள் வந்து நோ கிடையாது. இதோட டைப்புன்னு எடுத்துட்டோம்னாக்கா ரன் அவுட் டாலரன்ஸில் வரும். ஸோ இங்கே டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு வந்து டாலரன்ஸ் ஜோன். இதில் ஏ அப்படின்றது வந்து நமக்கு வந்து டேட்டமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேட்டமை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணக்கூடிய சர்க்குலர் ப்ரொஃபைலோடைய ரன் அவுட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கான்சென்ட்ரிசிட்டி அதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு அதனுடைய ஆக்சஸ் தான் வந்து பார்ப்போம். அதாவது பேஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ரொஃபைலுக்கும் உள்ள சென்டர் பாயிண்ட் தான் வந்து வச்சு பண்ணுவோம். ஸோ சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்றப்போ அதனுடைய சென்டர்லேருந்து அதனுடைய அவுட்டர் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு வந்து சர்க்குலராக இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் டேட்டம் வந்து நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலுடைய அதான் வந்து டேட்டம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ரொஃபைலை வந்து ரன் அவுட் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ டேட்டம் ஏ அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சியலி ப்ளஸ் ரொட்டேட்டட். ஸோ இந்த டேட்டம் ஏ அப்படின்றத ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சர்க்குலர் ரன் அவுட் வந்து செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணக்கூடிய ரன் அவுட் வேல்யூ வந்து
இந்த ரெண்டு ப்ளூ கலர் லைனுக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வேல்யூ வந்து அக்செப்டபிள். ப்ளூ கலர் லைனை தாண்டி போச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரிஜெக்ஷனில் வந்துடும். ஸோ ப்ளூ கலர் தான் வந்து நமக்கு டாலரன்ஸ் ஜோன். ஸோ அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கேஜிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சர்க்கிள் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சர்க்கிள் எடுக்கும்போது டயல் கேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. சிஎம்எம்ல செக் பண்ணும்போது ப்ரோபிங் பண்ணி ஒரு சர்க்கிளுக்கு மினிமம் வந்து 4 பாயிண்ட் வச்சு அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து எடுத்துருவோம். ஸோ அந்த சர்க்கிளை வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி அதனுடைய சர்க்குலர் ரன் அவுட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ரன் அவுட் இஸ் ஹவு மச் ஒன் கிவன் ரெஃபரன்ஸ் ஃபீச்சர் or features vary with respect to another datum when the part is rotated 360 degree around the datum axis. ஒரு பார்ட் இருக்குதுனாக்கா அந்த பார்ட்டை வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி அதனுடைய ப்ரொஃபைல்ல இருந்து அது எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்க்குலர் ரன் அவுட். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிளாக் மேலே நம்ம செக் பண்ண வேண்டிய ஜாபை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே டயல் கேஜை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜாபை ரொட்டேட் பண்ண இந்த டயல் கேஜில் வந்து எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி மூமெண்ட் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, அதாவது ஈவனாக ஒரே வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து சர்க்குலர் ரன் அவுட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த டயல் கேஜில் இருக்கக்கூடிய நீடில் வந்து ப்ளஸ் மைனஸ் சைடு வந்து டீவியேட் ஆகி அதாவது ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரன் அவுட்ல இருந்து அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து சரியாக கிரியேட் ஆகலை, அதனால வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டிராயிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு இந்த ஏரியாவினுடைய சர்க்குலர் ரன் அவுட் கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆரோ மார்க் மட்டும் சாஞ்ச மாதிரி கொடுத்துருவோம். அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.2 வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ. ஸோ டேட்டம் ஏ அப்படின்றது இந்த பேஸ் டேட்டம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொஃபைலுடைய சர்க்குலர் ரன் அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.2க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ இப்படி கொடுத்துருக்காங்க, சைடு வியூ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்து அதை ரைட் சைடு ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் வரும். அப்படி இல்லைனாக்கா நமக்கு இந்த கோனிக்கல் ஒரு கோன் மாதிரி இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்டே வந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அது ஃபர்ஸ்ட் ஆங்கிளா தேர்ட் ஆங்கிளா அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய மெஷர்ட் வேல்யூ வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ அது வந்து நமக்கு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னு சொல்கிற டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ளே வந்து அதுக்குள்ளேயே வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ரன் அவுட் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ரன் அவுட் அப்படின்றதுனாக்கா இட் கண்ட்ரோல்ஸ் circularity, straightness, coaxiality and taper of a cylindrical surface about a coaxial datum. Coaxial datum பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத தான் சொல்றாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டினாக்கா circularity, straightness, coaxiality and taper of a cylindrical surface. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கோஆக்சியல் டேட்டமை பொறுத்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுனால தான் இது வந்து டோட்டல் ரன் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ரன் அவுட் சிம்பிள் பார்த்தோம்னாக்கா 2 ஆரோ மார்க்கை சாட்சி போட்ட மாதிரி கீழே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து டோட்டல் ரன் அவுட்டினுடைய சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் ரன் அவுட்டுடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன், இதில் வந்து 0.03 அப்படின்றது தான் டாலரன்ஸு. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் டாலரன்ஸும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் டாலரன்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் தான் வந்து 0.03 அப்படின்றது. இதை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னாக்கா 0.015 ப்ளஸ்லையும் 0.015 மைனஸ்லையும் வரும். ஸோ அதை தான் வந்து காமனாக ரெண்டுத்தையும் சேர்த்து 0.03 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ டேட்டாவை பொறுத்து டோட்டல் ரன் அவுட் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாக வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏ அப்படின்றது தான் வந்து பேஸ் டேட்டம். ஸோ இதை பொறுத்து நம்ம இந்த செக் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து டோட்டல் ரன் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலர் ரன் அவுட்டுக்கும் டோட்டல் ரன் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்றது வந்து சர்க்குலர் ரன் அவுட் தான் ரேடியல் ரன் அவுட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னாக்கா அது வந்து பர்டிகுலர் ஒரு சர்க்கிள் மட்டும் எடுத்து அதனுடைய ரன் அவுட் பார்ப்போம். இங்கே டோட்டல் ரன் அவுட் அப்படின்றது வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சர்க்கிள் எடுத்து அது மூலயமா அதனுடைய ரன் அவுட் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து டோட்டல் ரன் அவுட். ஸோ இந்த டோட்டல் ரன் அவுட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு மெயினாக வந்து ஒரு டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் அதனுடைய டோட்டல் ரன் அவுட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு பேஸ் டேட்டம் வந்து ஒன்று தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து எம்எம்சி எல்எம்சி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து கிடையாது.
இதனுடைய டைப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரன் அவுட் டாலரன்ஸில் வரும். ஏன்னா இது வந்து ரன் அவுட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதால இது வந்து ரன் அவுட்டில் வரும். ஸோ டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த 2 ப்ளூ கலர் சர்க்கிள் தான் வந்து டாலரன்ஸ் ஜோன். உள்ளே இருக்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள கேப் தான் வந்து டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறதா வந்து நம்ம டோட்டல் ரன் அவுட் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ப்ரொஃபைலுடைய ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து அப்பருக்கும் லோவருக்கும் நடுவில் அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா ரன் அவுட் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா டேட்டம் ஏவை பொறுத்து, அதை பொறுத்து தான் வந்து டோட்டல் ரன் அவுட் வந்து இங்கே வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா டேட்டம் ஏ, இதுதான் டேட்டம் ஏ. இந்த பெரிய சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் லைன் போட்டிருக்கல, இதான் வந்து டேட்டம் ஏ. ஃபிக்ஸ்டு ஆக்சுவலி ப்ளஸ் ரொட்டேட்டட், இது வந்து ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், ரொட்டேட் பண்ணுற அளவுக்கும் இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிற ப்ரொஃபைலுடைய ரன் அவுட் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து ஃபுல்லாக நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு அது மூலயமா டோட்டல் ரன் அவுட், அதாவது சென்டர்லேருந்து அதனுடைய அவுட்டர் ப்ரொஃபைல், இப்போ இந்த சென்டர்லேருந்து அதனுடைய அவுட்டர் ப்ரொஃபைல் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து டோட்டல் ரன் அவுட். ஸோ கேஜிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டயல் கேஜ் இருந்துச்சுனாக்கா டேட்டம் ஏ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரொட்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது டயல் கேஜை வந்து இது மேலே இந்த கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணி, அதாவது டேட்டம் ஏவை வந்து ரொட்டேட் பண்ணி டயல் கேஜை வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மூவ் பண்ணுறது மூலயமா நமக்கு இந்த ப்ரொஃபைலில் அவுட்டர் சர்ஃபேஸில் ஏதாவது வந்து டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு டயல் கேஜில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ அதாவது அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து நமக்கு வந்து ரன் அவுட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ அது மூலயமாவுமே வந்து நம்ம வந்து டோட்டல் ரன் அவுட் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய லிமிட் நம்ம அப்ளை பண்ணும்போது ரன் அவுட்குள்ளே இருக்கா இல்லை ரன் அவுட்லேருந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போதா அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ அது மூலயமா வந்து ரன் அவுட்டில் வந்து எந்த அளவுக்கு அக்செப்டபிள் இருக்குது, எந்த அளவுக்கு அவுட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் இந்த மாதிரி பிளாக்ல வச்சுட்டு சுற்றும்பொழுது நம்ம டயல் இண்டிகேட்டரை இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும்போது இண்டிகேட்டரில் நமக்கு எந்த இண்டிகேஷனும் வராமல் காமனாக இருந்துச்சுனாக்கா ரன் அவுட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த நீடில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி ரொம்ப அதிகபட்சமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்பெக்லேருந்து அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ரன் அவுட் இஸ் ஹவு மச் ஒன் என்டையர் ஃபியூச்சர் ஆர் சர்ஃபேஸ் varies with respect to a datum when the part is rotated 360 degree around the datum axis. அதாவது இந்த datum axis ஒரு 360 degree ரொட்டேட் ஆகும்போது நமக்கு டயல் கேஜில் ஏதாவது எந்த அளவுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஏற்படுதோ அதுதான் வந்து ரன் அவுட் வந்து அவ்வளோ வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ரேங்க்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் ரன் அவுட், இந்த ப்ரொஃபைலுடைய டோட்டல் ரன் அவுட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டோட்டல் ரன் அவுட் சிம்பிள். டாலரன்ஸ் வேல்யூ வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. ஏன்றது வந்து ரெஃபரன்ஸ் டேட்டம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த டயக்ராமு. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் டைமென்ஷன் டாலரன்ஸிங் பார்த்தோன்னாக்கா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் டிசைன் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் வந்து சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் உருவாக்குறவங்க, டிசைன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் த worst case mating limits, repeatable production and inspection process, assemblies assured from qualified production parts. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோன்னாக்கா அதை பற்றின டீட்டெயில் வந்து அதை உருவாக்குறவங்களுக்கு ப்ராப்பராக போய் சேர்ந்தால் தான் அவங்க அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு முடியும். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் மேஜராக இருக்கிறது தான் வந்து இந்த GD&T சிம்பிள்ஸ். இதான் வந்து GD&T சிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் யூஸ் பண்ணதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.